புத்தளம் தில்லையடி ஸ்கூல்ல 2 நாளைக்கு முன்னால அடமழை பெஞ்சு வெள்ள நிலைமையா இருந்தப்போ அந்த வெள்ளத்தையும் கணக்கெடுக்காம ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளை கலைச்சு அனுப்பின ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாகி இன்னைக்கு அந்த அதிபர் மீது குத்தம் சொல்லக்கூடிய மாதிரி பல விமர்சனங்கள் இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. இப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோவை பார்த்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வந்தது ஒண்ணுதான். போன வருஷம் இல்லைன்னா அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிற அம்பாறையில எந்த ஊருன்னு மறந்துடுச்சு, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அம்பாறையில இருந்து ஒரு மதரசா மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் என்று சொல்லி மழை பல்லோன்னு எதையும் பார்க்காம டெக்டர்ல ஏத்தி அனுப்பி இடையில வந்து அந்த டெக்டர் கவிழ்ந்து விழுந்து மாணவர்கள் துடிச்சு மரணிச்ச அந்த சம்பவம் நம்மளோட உள்ளங்களில விட்டு இன்னும் மறையல. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு காலநிலை மாறி நம்ம நாட்டுல எங்க பார்த்தாலும் மழையும் வெள்ளமுமா இருக்கு. பாடசாலை அது மாதிரி கல்வி நிறுவனங்கள் மதரசாக்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்க பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்றதா இருந்தாலும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எந்த முன்னெடுப்புனாலும் முன்னெடுங்க. அது இல்லாம பிள்ளைகளுடைய பாதுகாப்பை பத்தி கணக்கெடுக்காம நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இந்த அம்பாறையில நடந்த அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. எனவே பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்துல ரொம்பவே கவனமாயிருங்க. ஒரு உசுறு போனதுக்கு அப்புறம் பக்கமா இருந்து நம்ம பேசுறதால எந்த பிரயோசனமும் இல்லை, அந்த உசுறு திரும்பி வரப்போறது இல்லை. எனவே பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்துல ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய யாராக இருந்தாலும்